இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஹேர் பேக் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்ப்ளிட்டன்ஸ் நிறைய இருக்குது சிஸ்டர், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸ்ப்ளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணி நல்லா முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கான ஒரு ஹேர் பேக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு முடி அடர்த்தியாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும். அந்த ரஃப்பாக இருக்கிறதுனால முடி கட்டாகி கீழே விழும். சின்ன சின்ன குட்டி குட்டி முடியெல்லாம் கட்டாகி கீழே விழும். அவங்க நினைப்பாங்க தலையிலேருந்து உதிருது அப்படின்னு. ஆனால் அது அப்படி இல்லைங்க. முடி கட்டாகி விலகிறதுனால தான் கீழே நம்ம அவங்க தலை சீவும் போது பார்த்தா தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ முடி கொட்டி கிடக்கும். அது கட்டாகி விழுகிற முடி தான். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் பேக் நல்லா சூட் ஆகுங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அந்த கட்டாகிற ப்ராப்ளம், அதாவது ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் நல்ல முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி முடி அடர்த்தியாகவும் இருக்கும், ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த ஹேர் பேக்குக்காக நாம் எடுத்துருக்கிற பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை எடுத்துருக்கிறோம், ஆளி விதை எடுத்துருக்கிறோம், பியோர் கோகனட் ஆயில் எடுத்துருக்கிறோம். கற்றாழை இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் ஜெல்லாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆளி விதை அதை ஜெல் பதத்துக்கு கொதிக்க வைக்கணும். அதுக்கு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆளி விதை 2 டம்ளர் தண்ணியில், அதாவது 200 ml தண்ணியில் கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஜெல்லாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஜெல் ஆறுனதுக்கு அப்புறமா அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் சேர்த்துருங்க. நாம் கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்ச ஜெல்லில் துளி கூட தண்ணி சேராமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த ஜெல் கூட நாம் அரைச்சி வச்சுருந்த கற்றாழையை சேர்த்துருங்க. கற்றாழையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 கிராம்குள்ளே எடுத்துக்கலாங்க. இந்த ஜெல் கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அதாவது முடியோட வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/2 hour to 1 hour வச்சு வாஷ் பண்ணணும். முடியோட வேர்க்கால்களுக்கு மட்டும் இல்லைங்க, நுனி முடி வரைக்கும் இந்த ஜெல்லை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு முடி ரஃப்பாக இருக்கிறதுனால முடி வெடிக்கிறது, அதாவது ஸ்ப்ளிட்டன்ஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணும்போது 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணலாம். ரெகுலராக நீங்கள் 3 month ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுறது தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய விஷயம். 1 நாள் 2 நாள் போட்டுட்டு எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுல பலனே கிடையாது. உங்களுக்கும் பலன் இல்லை, நான் சொல்கிறேன் எனக்கும் பலன் இல்லை. 3 மாதம் தொடர்ந்து உபயோகப்படுத்தினா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் 3 மாதம் கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸ்ப்ளிட்டன்ஸ்க்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கக்கான்னு கேட்டீங்க, இல்லை உங்களுக்கான டிப் தான் இது.